எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஓடோ அக்கவுண்டிங் சீரீஸ்ல வந்து அனலிட்டிக்கல் அக்கவுண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதுல வந்து அனலிட்டிக்கல் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், தென் வந்து அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத பத்திலாம் பார்த்துருந்தோம். பட் வந்து அனலிட்டிக்கல் அக்கவுண்ட் அப்படிங்கிறது மெயினா எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நீங்க எவ்வளோ அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராஜெக்ட்டுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இல்லை வந்து அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க, இல்லை அதில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது, லாஸ் கிடைச்சது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெயினாக வந்து அனலிட்டிக்கல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அனலிட்டிக்கல் அக்கௌண்ட்டை வந்து எப்படி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போறோம், ப்ராஜெக்ட் வைஸ் எப்படி அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாடியூல் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் ஆல்ரெடி நான் 2 ப்ராஜெக்ட் சும்மா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். லைக் டெமோ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் பில்லபிள் கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் கஸ்டமரும் செலக்ட் பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கஸ்டமர் பி அப்படின்னு ஒரு கஸ்டமர் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கஸ்டமர் பி. ஸோ இங்க இருந்தே உங்களுக்கு கஸ்டமர் அதாவது கான்டாக்ட் கிரியேட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. நீங்க இங்க இருந்தும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல கான்டாக்ட் மாடியூல்ல இருந்தும் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கான்டாக்ட் கிரியேஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வீடியோஸ் வந்து விவி இன்ஃபோடெக் சேனல்ல அவைலபிளா இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கலாம். ப்ராஜெக்ட் மாடியூல் பத்தி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் தனியாவே ஒரு வீடியோ கொடுக்குறேன். பட் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு அனலிட்டிக்கல் அக்கௌண்டிங்ல வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அதாவது ப்ராஜெக்ட் மாடியூல்ல வந்து அனலிட்டிக்கல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது வந்து எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை மட்டும் தான் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இதுல வந்து நான் கொடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். இதுல நீங்க வந்து ஸ்டேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஸ்டேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஸ்டேஜ் மீன்ஸ் இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, நியூ ஸ்டேஜ்ல இருக்கா, இல்ல வந்து இன் ப்ராக்ரஸ் ஸ்டேஜ்ல இருக்கா, இல்ல ஆன் ஹோல்ட் ஸ்டேஜ்ல இருக்கா, இல்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க மல்டிபிள் ஸ்டேஜஸ் கிரியேட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இதுல இருக்கு. ஆல்சோ அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகணும், இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அதுல மல்டிபிள் பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. ஈவன் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு எடுத்தோம்னா அதுல ஒரு டெவலப்பிங் டீம் இருப்பாங்க, டெஸ்டிங் டீம் இருப்பாங்க, அந்த மாதிரி அக்கௌண்டிங் டீம், இந்த மாதிரி நிறைய டீம் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குலாம் நீங்க வந்து ஒரு டாஸ்க் அசைன் பண்றீங்க, அந்த டாஸ்க் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த ப்ராஜெக்ட் மாடியூல்ல இருக்க ஸ்டேஜஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க் கிரியேட் பண்ணி அதை இந்தந்த பர்சனுக்கு அப்படின்றத நீங்க அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த டாஸ்க்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாங்க, அந்த டாஸ்க் வந்து இப்போ ஆன் ஹோல்ட்ல இருக்கா, இன் ப்ராக்ரஸ்ல இருக்கா, இல்லை கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படிங்கிறதையும் அதுக்கான டீட்டெயில்ஸையும் உங்களால வந்து ஈஸியா பார்த்துக்க முடியும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு தனியாவே வீடியோ கொடுக்குறேன். இன்னைக்கு நான் வந்து அனலிட்டிக்கல் அக்கௌண்டிங்காக வந்து கிரியேட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ வந்து இங்க ஒரு லிஸ்டிங் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஷோ சப்டாஸ்க் அண்ட் டாப் மெனுன்னு காட்டுது. ஷோ சப்டாஸ்க் மீன்ஸ் இங்க வந்து ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க மல்டிபிள் சப்டாஸ்க்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுல வந்து இன்னைக்கு எனக்கு யூஸ்ஃபுல் ஆகிறது வந்து டாப் மெனு அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இப்படி கிளிக் பண்ணா இங்க வந்து காட்டும், இங்க டாஸ்க், டைம் ஷீட், சேல் ஆர்டர், இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர், வெண்டார் பில், ஃப்ரம் வேர்ஹவுஸ் டு வேர்ஹவுஸ், உங்களுக்கு இதுல எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு டாஸ்க் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள நீங்க இங்கேயே இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க நியூ கொடுத்து கிரியேட் பண்ணா ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் நியூ கொடுத்து இங்க வந்து டெஸ்ட் டாஸ்க் 1 அப்படின்னு நான் ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டைம் ஷீட், இப்போ இந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்கு வந்து இது வந்து நன் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. நீங்க இந்த ஸ்டேஜ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாஸ்க்ல வந்து நான் இதுல வந்து யாரை அசைன் பண்ணணும், இப்போ இதுல வந்து விவி டெமோ அப்படிங்கிற ஒரு யூசர் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் அந்த இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து எவ்வளோ இந்த டாஸ்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க, நீங்க அவங்களுக்கே வந்து டைம் எவ்வளோ வேணுமோ அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் வந்து என்ன டேட்ல என்ன டாஸ்க் அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த டாஸ்க்குக்கு அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க இங்க கொடுத்துக்கலாம். லைக் நான் இப்போ சும்மா 1 hour அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன்.
இப்போ நம்ம இதை சேவ் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா டைம் ஷீட் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? இதுல நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருந்தா அந்த டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க சேல் ஆர்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சேல் ஆர்டர் மீன்ஸ் நம்ம சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூல்குள்ள போயிட்டு சேல்ஸ் கொட்டேஷன், சேல் ஆர்டர், தென் சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். இது நீங்க இந்த ப்ராஜெக்ட் குள்ள இருந்து கிரியேட் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டுக்கான சேல் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுல நியூ அப்படிங்கறத கொடுத்துட்டு இப்ப கஸ்டமர் பி ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துட்டு வருது. நான் இந்த கஸ்டமர் பில வந்து எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. லைக் இமெயில், ஃபோன் நம்பர், கம்பெனி அட்ரஸ், எனிதிங் நான் எதுவுமே கொடுக்கல. நீங்க கொடுத்திருந்தா அதுவும் சேர்த்து உங்களுக்கு எடுத்துட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் ப்ராடக்ட்ல போயிட்டு நான் இங்க டெஸ்ட் ப்ராடக்ட் 1 அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் அதை கொடுத்துக்கிறேன். ஒரு யூனிட் இதோட பிரைஸ் வந்து இப்போ நான் வந்து ஒரு 5000 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து இதை சேவ் பண்ணா இது வந்து சேல்ஸ் கொட்டேஷன். இதே கன்ஃபார்ம் பண்ணா இது வந்து சேல் ஆர்டர். ஸோ இது டெலிவரி கிரியேட் ஆகுது. நம்ம இதை வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நான் கிரியேட் இன்வாய்ஸ் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் டிராஃப்ட். ஸோ நம்ம இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு கஸ்டமர் பி அப்படிங்கிறதுல. இங்கே உங்களுக்கு தெரியுதா இப்போ அனலிட்டிக் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் நியூவா இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன ப்ராஜெக்ட் வந்து எந்த ப்ராஜெக்ட் கண்டர்ல வந்து இந்த சேல் ஆர்டர் அதாவது இந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டேக் பண்ணிக்கும். ஸோ இது வந்து நீங்க இந்த ப்ராஜெக்டுக்குள்ள இருந்து கிரியேட் பண்ணாதான் இது ஆட்டோமேட்டிக்கா டேக் பண்ணும். நீங்க ஒருவேளை இந்த சேல் ஆர்டரை வந்து சேல்ஸ் அப்படிங்கறதுல அதாவது சேல்ஸ் அப்படிங்கிற மாடியூல்ல போயிட்டு நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க வந்து மேனுவலா தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கறதுல போயிட்டு எந்த ப்ராஜெக்ட்டுக்கான இந்த சேல் ஆர்டர் அப்படிங்கறத நீங்க தான் வந்து மேனுவலா செலக்ட் பண்ணணும். பட் நீங்க ப்ராஜெக்ட்டுக்குள்ள இருந்தே நீங்க வந்து சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த அதாவது இந்த ப்ராஜெக்ட் நேமை வந்து ஃபெச் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சேல் ஆர்டர் அதாவது சேல்ஸ் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். சேம் அஸ் ஒரு பர்ச்சேஸும் கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் இப்போ நம்ம இன்வாய்ஸ்குள்ள போனோம்னா நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது இருக்கு. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு பர்ச்சேஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சப்ளையர் ஏ அப்படிங்கிற மாதிரி வெண்டார் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் ப்ராடக்ட் கொடுத்து நான் டெஸ்ட் ப்ராடக்ட் 2 அப்படின்ற ஒரு நியூ ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட கான்ஃபிகரேஷன்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி வேற இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல இதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். வேணும்னா நீங்க அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் அதில் ட்ராக் இன்வென்ட்ரி கொடுத்துக்கிறேன். நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு குவான்டிட்டி எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்றோம்னா ஒரு 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது சேல் ஆர்டர் கன்ஃபார்ம். ஸோ ரெசிப்ட் வரும். நீங்க ரெசிப்டை வேலிடேட் பண்ணணும். தென் வேலிடேட் பண்ணிட்டு இங்க அப்லோட் பில் கேட்கும். ஸோ இப்போ இதில் வந்து அப்லோட் பில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இதை வந்து நான் கிளிக் பண்ணி ஒரு சாம்பிள் பில்லை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். லைக் நான் இதில் டெம்ப்ல உங்கள்கிட்ட வந்து ஒரிஜினல் பில் காப்பி இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணணும். நான் வந்து இது டெமோ அதாவது டெஸ்ட்டுக்காக நான் வந்து டம்மியாக ஒரு பில்லு வந்து உள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த டெஸ்ட் ப்ராடக்ட்டும் அதோட எந்த ப்ராஜெக்ட்டுக்கானது தென் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பில் டேட் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு டேட்டில் எடுத்துக்கும். ஓகேவா? கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து வெண்டார் பில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இதையும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர்ல பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணது இருக்கும். வெண்டார் பில் வந்து நம்ம அந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அகேன்ஸ்டா கிரியேட் பண்ண ஒரு பில் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ டேஷ்போர்ட் அப்படிங்கிறதுக்கு நான் போறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அதாவது இப்போ ரெவென்யூஸ் அப்படின்றதுல மெட்டீரியல்ல நீங்க வந்து எவ்வளோ சோல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி காட்டும். 5000க்கு நீங்க வந்து சேல் ஆர்டர் ஐட்டம்ஸ் அப்படின்றது என்ன ப்ராடக்ட்
என்ன எவ்வளோ யூனிட்டா எவ்வளோ நீங்க வந்து சேல் பண்ணீங்க அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு தெரியும். அதே இதுல காஸ்ட்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்க தெரியும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து 40% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த டேஷ்போர்ட்லயே நீங்க பாத்துக்கலாம். இதுலயே உங்களுக்கு வந்து டாஸ்க் வைஸ் நீங்க டாஸ்க் கிளிக் பண்ணா இந்த டாஸ்க்குள்ள போகும். இங்க இருக்க எல்லா ஸ்மார்ட் பட்டன்ஸும் நீங்க இப்போ சேல் ஆர்டர் பார்க்கணும்னா நீங்க சேல் ஆர்டர்ஸ்குள்ள போய் இதை கிளிக் பண்ணீங்கன்னா சேல் ஆர்டர் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இன்வாய்ஸ்னா இன்வாய்ஸ் அந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். கிரிட்டிக்கல் ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுலயும் நீங்க வந்து ப்ராஜெக்ட் வைஸ் அப்படிங்கறத நீங்க கொடுக்கலாம். இங்க வந்து குரூப் பைல நான் ப்ராஜெக்ட் அப்படிங்கறது கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் வைஸ் இங்க டெமோ ப்ராஜெக்ட் கஸ்டமர் பி அப்படிங்கறது வந்து நம்ம செலக்ட் பண்ணிருந்தோம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்க வந்து அதாவது லைன் ஐட்டம் வைஸ் உங்களுக்கு வந்து நீங்க இவ்வளோ சேல்ஸ் பண்ணீங்க இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க அதுல இருந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கறத இங்கேயும் நீங்க பாத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த அனலிட்டிக்கல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம். இதுலயே நீங்க வந்து எப்படி சொல்றது, ஈவன் ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு டைம் ஷீட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதையும் நீங்க வந்து இதுல கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த டைம்க்கானது அதாவது அந்த ஹவருக்கான காஸ்ட்டை வச்சு அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல வந்து அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தென் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.